வேர்க்கடலை வறுத்ததா, வேக வைத்ததா, பச்சையாகவா, எது ஆரோக்கியமானது? வீட்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தின்பண்டம் வேர்க்கடலை. அத பச்சையா, வறுத்ததா, வேக வைத்ததா? வேர்க்கடலைய எப்படி சாப்பிடுறது நல்லது? எது ஆரோக்கியம், எவ்ளோ சாப்பிடணும் அப்படிங்கிற தகவல்களை இங்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேர்க்கடலைக்கு ஏழைகளின் புரதம் என்றொரு பெயர் உண்டு. காஸ்ட்லியான பாதாம், வால்நட்ஸை விட அதிக புரதச்சத்து வேர்க்கடலையில் இருக்கிறது. அந்த காலத்தில் வேர்க்கடலை உருண்டையும் வேர்க்கடலை சிக்கியும் தான் பிரபல புரத உணவுகளாக, ஆரோக்கிய நொறுக்குத்தீனிகளாக இருந்தன. 100 கிராம் வேர்க்கடலையில் 25 கிராம் புரதச்சத்தும் கொழுப்புச்சத்து 40%, 567 கலோரிகளும் இருக்கின்றன. வேர்க்கடலையை யார் எப்படி சாப்பிடலாம் என ஒரு கணக்கு இருக்கிறது. வயதானவர்களுக்கு வேக வைத்துக் கொடுப்பதுதான் சிறந்தது. வறுத்த வேர்க்கடலை அவர்களுக்கு எளிதில் செரிமானமாகாது. குழந்தைகளுக்கும் ஒர்க் அவுட் செய்வோருக்கும் கூட வறுத்த வேர்க்கடலையை விட வேக வைத்த வேர்க்கடலையே சிறந்தது. குழந்தைகளுக்கு வேர்க்கடலை சுண்டலை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்யும். வேர்க்கடலை சாப்பிட்டால் சிலருக்கு பித்தம் அதிகமாகும். அதனால் எந்த வடிவில் வேர்க்கடலையை எடுத்துக்கொண்டாலும் அளவோடு சாப்பிட வேண்டியது முக்கியம். உடம்புல பித்தம் அதிகமா இருக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிடுறத தவிர்க்கிறதே நல்லது. மத்தவங்க வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை 20 கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல அதிகமா சாப்பிட்டா அடுத்த வேளை பசி எடுக்காது. இதனால உங்க பசியோட சுழற்சி பாதிக்கப்படும். வேர்க்கடலைய வேக வச்சு பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், எலுமிச்சை பழச்சாறு அல்லது பெரிய நெல்லிக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டா பித்தம் குறையும். உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்க சாலட் சாப்பிடுவாங்க. அதுல ருசிக்காக சிலர் கைப்பிடி வேர்க்கடலையையும் சேர்த்துப்பாங்க. 100 கிராம் வேர்க்கடையில 550 கலோரி இருக்கிறதால உடல் எடையை குறைக்க வேண்டிய சாலட் உடல் எடையை அதிகமாக்கிடலாம். கவனம். வேக வைத்த வேர்க்கடலை. வேக வைத்த வேர்க்கடலை எளிதாக செரிமானமாகும். வேக வைத்ததால் அதிலுள்ள கார்போஹைட்ரேட், புரதம் ஆகியவை மென்மையாகி வயிறு சுலபமாக செரிக்கக்கூடியதாக மாறுகிறது. வயதானோருக்கும் சிறார்களுக்கும் வாயிலாக மென்று சாப்பிட எளிதாக இருக்கும். கொழுப்பு குறைவாக இருக்கும். இது ஒரு குறுகிய கலோரியுள்ள ஸ்நாக் ஆகும். உடல் எடை கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், டயாபெட்டிக் நோயாளிகள் போன்றோருக்கு மிகவும் பாதுகாப்பானது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு அதிகமாகச் சேர்க்காமல் சாப்பிட்டால் நல்லது. நரம்பு மற்றும் தசைகளுக்கு சக்தி தரும். இதில் அதிகளவு மக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் புரதம் இருப்பதால் நரம்பு சீராக செயல்பட உதவுகிறது. நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு. ஃபைபர் அதிகம் உள்ளதால் இரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சும் வேகத்தை மெல்லச் செய்கிறது. புரதம் நிறைந்தது. வேர்க்கடலை சிறந்த தாவர அடிப்படையிலான புரத மூலமாகும். இது தசை வளர்ச்சிக்கும் உடல் திசுக்களின் பழுது பார்ப்பதற்கும் அவசியம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் கெட்ட கொழுப்பின் எல்.டி.எல் அளவை குறைக்க உதவும். ஆக்சிஜனேற்றிகள், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். இதில் ரெஸ்வெராட்ரோல் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. அவை செல்களை பாதுகாத்து இதய நோய் மற்றும் சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும். சோடியம் அளவு. உப்பு சேர்க்கப்பட்ட வறுத்த வேர்க்கடலை சோடியம் அளவை அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு சேர்க்காத வேர்க்கடலையை தேர்வு செய்வது நல்லது. நீரில் ஊற வைத்த வேர்க்கடலை. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடும் உணவுகள் நம் ஆரோக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீரில் ஊற வைத்து சாப்பிடும் போது அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடும் உணவுகள் நம் ஆரோக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். வேர்க்கடலையை இரவு தூங்கும்போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும்போது
உடலில் பலவித அற்புதங்கள் நிகழும் என்பது தெரியுமா? இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுகிறது. ஏனெனில் இதில் உள்ள மோனோஅன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலிஅன்சாச்சுரேட்டட் கொழுப்புக்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை குறைக்க உதவுகிறது. இதில் உள்ள நியாசின் மூளையின் அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு உதவுகிறது மற்றும் நரம்பிய கடத்தி உற்பத்திக்கு உதவி புரிகிறது. எனவே மூளை சுறுசுறுப்பாக செயல்பட மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்க விரும்பினால் ஊற வைத்த வேர்க்கடலையை உட்கொள்ளுங்கள். மேலும் இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. நீங்கள் முதுகு வலியால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் வெல்லத்துடன் வேர்க்கடலையை ஊற வைக்கவும். பின் அதை சாப்பிடுவதால் முதுகு வலியை போக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். முதுமை எதிர்ப்பு பண்புகள். வேர்க்கடலையில் உள்ள ரெஸ்வெராட்ரோல் போன்ற பயோஆக்டிவ் சேர்மங்கள் வயதான எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. இது செல் செயல்பாட்டை மேம்படுத்தி இளமையை காக்க உதவுகிறது என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன. வேர்க்கடலை சாப்பிடுவதால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் மேம்படும். இதனால் நாள் முழுவதும் உடலும் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். எனவே நாள் முழுவதும் ஆற்றல் குறையாமல் இருக்கும். ஆஸ்துமா பிரச்சனை உடையவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடுவது நல்லது. அது உணவுக் குழாயில் சளியை குறைத்து ஆஸ்துமா பாதிப்பை குறைக்கும். வேர்க்கடலையை கொறிக்கக்கூடாது, அப்படியே விழுங்கவும் கூடாது. நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். காரணம், வேர்க்கடலை சற்று தாமதமாகத்தான் செரிமானமாகும். மென்று சாப்பிடவில்லை என்றால் வயிற்று வலியை ஏற்படுத்திவிடும். கொழுப்பை குறைக்கும். தலைப்பை படிப்பவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம், ஆனால் அதுதான் உண்மை. நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நம்மில் பலரும் நினைத்திருப்போம், ஆனால் அதில் உண்மை இல்லை. மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்புதான் நிலக்கடலையில் உள்ளது. நிலக்கடலையில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குகிறது. பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது. இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது. பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம். பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது. இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது. பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம். ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில நம்ம நலமா சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, வணக்கம்.